ரிஷப ராசி என்பதற்கு சனியுடைய பார்வை ராசியிலே விழுது ஒன்று. இந்த ராசியில் விழுறதுனால என்ன ஆகும்னா, முதல்ல அவங்க வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பார். பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நீ இதெல்லாம் செய்டா, இதெல்லாம் செய்ய, ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க, ஏன் இதெல்லாம் நீ வந்து விட்டு வச்சுருக்க, இதெல்லாம் முயற்சி பண்ணு, இதெல்லாம் நடக்கும் உனக்குன்னு சில பாசிட்டிவிட்டியை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஏதோ சில விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஓ பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது, அது நம்மளால் முடியுதுன்னு சொல்லி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை ராசியை பார்க்கறதுனால செய்வார் ஒன்று. ரெண்டாவது, ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால என்ன ஆகும்னா, இவர்கள் செய்த வழிபாடு, இவர்கள் செய்த உதவிகள், இவங்களுடைய முன்னோர்கள் செய்த வழிபாடு, முன்னோர்கள் செய்த உதவிகள் எல்லாமே எப்போவுமே நல்ல நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். அதுபோல் இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னென்னா, அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்களோ, நஷ்டப்பட்டாங்களோ எல்லாமே இவங்களுடைய விதி பயன் மூலமாக, இவங்களுடைய நல்ல வழிபாடு மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், குலதெய்வ ஆசீர்வாதத்துடன் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த லாபஸ்தானத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள், பலவிதமான பண வரவுகள், இவங்க வந்து யோசிச்சே பார்க்க முடியாத சில நன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக ரிஷபராசி என்பது கொடுக்க போகிறார்.